ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தயாரித்து வச்ச உரத்தை பாருங்கள். இப்போ நான் வந்து கத்திரி நாற்றுகளை வந்து 3 க்ரோ பேக்கில் எடுத்து வச்சு ஊன போகிறேன். நானே தயாரித்த க்ரோ பேக். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். நம்மளோட உரங்களை பாருங்கள், இந்த கண்டிஷனில் இருக்கணும். ஆட்டோட கழிவு, மாட்டோட கழிவு, நம்ம காய்கறி கழிவு எல்லாம் சேர்ந்து இப்படி வந்துடும் நமக்கு. இதை எடுத்து ஒவ்வொரு க்ரோ பேக்லையும் போட்டுட்டு நம்ம வந்து கத்திரி நாற்றுகளை ஊன வேண்டியதுதான். என்னோடய அரிசி பையில் எடுத்து நானாக பண்ண க்ரோ பேக் 3 தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் நான் இப்போ அடுத்து நம்மளோட கத்திரி நாற்றுகளை ஊன போகிறேன். பாருங்கள், ஊனிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தயாரித்த உரங்களை வச்சு அழகாக கத்திரி நாற்றுகளை வந்து நட்டுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உரம் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்கணும். சொத இருந்துச்சுன்னா ஒரு அழுக்கான சாக்குப்பையில் எடுத்து உரங்களை காய வச்சிட்டிங்கன்னா இப்படி அழகாக வந்துடும். போதும்னு இதை போட்டால் தான் செடிகள் நல்லா வளரும். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.